ஜெனீவாவில் நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் சபையின் 19வது அமர்வில் தமிழகத்தைச் சேர்ந்த 25 வயதான இளைஞர் அபிஷேக் தனபால் கானி பழங்குடி மக்களின் உரிமைகளுக்காக நிகழ்த்திய உரைக்கு வி த லீடர்ஸ் அமைப்பின் தலைவர் அண்ணாமலை வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஜெர்மனியின் ஆளும் கட்சியான CDUவின் ரைசிங் லீடர்ஸ் ஃபெலோவாகவும் G20 Y20 தமிழ்நாடு மாநில ஒருங்கிணைப்பாளராகவும் பணியாற்றிய திருநெல்வேலியைச் சேர்ந்த 25 வயது இளைஞர் அபிஷேக் தனபால் ஜெனீவாவில் நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் சபையின் 19வது அமர்வில் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் வாழும் கானி பழங்குடியின மக்களின் பாரம்பரியம், கலாச்சாரம், மொழி மற்றும் இயற்கையுடன் இணைந்த வாழ்வியல் முறைகள் குறித்து எடுத்துரைத்தார். பழங்குடியின மக்களின் உரிமைகளை பாதுகாப்பது மற்றும் அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கான பரிந்துரைகளையும் முன்வைத்தார். இந்நிலையில் ஐநா மேடையில் உரையாற்றிய அபிஷேக் தனபாலுக்கு மத்திய மாநில அமைச்சர்கள் உள்ளிட்ட பலரும் வாழ்த்து தெரிவித்தனர். இதேபோல் வி த லீடர்ஸ் அமைப்பின் தலைவர் அண்ணாமலையும் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார்.